சமீப காலமா பெலருஸோட எம்பி, அதாவது பெலருஸே வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அமெரிக்காவ உயர்த்தி பேசுறாங்களா? பாராட்டு மழையில நனைய வைக்கிறாங்களா? உச்சி குளிர வைக்கிறாங்களா? அப்படின்னு சந்தேகங்கள் வந்திருக்கு. லுக்கசங்கா அவர்கள் சமீபத்தில பாராட்டியிருந்தாரு. அமெரிக்கா நல்ல வழியில போறாங்க அப்படிங்கிறது போல. இப்ப பெலருஸோட ஒரு எம்பி ருஷ்னிஷ்கவ், மேக்ஸிம் ருஷ்னிஷ்கவ். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, அமெரிக்கா ஒரு ரிலையபிளான பார்ட்னரா இருக்கிறாங்க. மத்தவங்கள மாரிலாம் கிடையாது. சும்மா எப்ப பாரும் போர் போருன்ற மாரிலாம் கிடையாது. இவங்க கொஞ்சம் அமைதியின் பாதையில விரும்புற மாரி தெரியுது. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத போல பாராட்டு மலைகள்ல நினைய வைக்கிறாங்க. ஏன்றது தான் தெரியல. ஒருவேளை அங்க எழுதக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு இங்க மத்தளம் வாசிக்கிறாங்களா? தபேலா வாசிச்சுட்டு இருக்காங்களா? அப்படின்னு சந்தேகங்கள் வருது. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அ ரஷ்யாவோட ஒரு எம்பி அ சுல்ஸ்கி அவரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார்ல, இப்ப கிறுக்கு புடிச்சு போய் இருக்கிறாருங்க. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு. ரொம்ப பயங்கரமான கோபம், தோல்வி இதெல்லாம் வந்து அவருக்குள்ள இருக்கிறதுனால தான் இது போல தாக்குதல் ரஷ்யாக்குள்ள பண்ணிக்கிறாரு. நல்ல வேளை அணு ஆயுதம் ஆயுத கிடங்குலாம் இருக்கும்ல, அணு ஆயுதங்கள் இந்த இடத்துலலாம் தாக்குதல் பண்ணலையே. அது மட்டும் இல்லாம, அணு உலைகள் மேலலாம் தாக்குதல் பண்ணிருவாருங்க. அவர் இருக்கக்கூடிய போக்க பார்த்தா ரொம்ப மோசமான ஆளா இருக்காருங்க அப்படிங்கிறது போல, இந்த சைடு ரஷ்ய தரப்பு வந்து ஒரு பில்டப் பண்றாங்க. ஒருவேளை எஸ்க் புஸ்கா ஏதாவது நடக்குது அப்படின்னா, நாளை பின்ன அப்புறம் ஏதாவது நடக்குதுன்னா, இது போல ஒரு காரணங்கள சொல்றதுக்காக இப்ப இருந்தே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்க இருக்குன்னே தெரியல. சரி ஓகே. அமைதி பேச்சுவார்த்தை நடந்ததேப்பா! என்ன ஆச்சு? அப்படிங்கிறது போல தோணுதா? நல்லா ஆச்சு அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஏன்னா, அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ஸ் அவர்கள், அப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அவங்கலாம் நிப்பாட்டி கேட்டுருப்பாங்க இல்லையா? வெளிய வரும்போது, "என்னங்க என்னங்க, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு எங்கேங்க போறீங்க? என்ன நடந்தது சொல்லிட்டு போங்க" அப்படிங்கிறது போல. நல்லா கன்ஸ்ட்ரக்டிவா இருந்ததுங்க. அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பேச்சு தான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதே உக்ரைன் கிட்ட போயிட்டோம்னு வச்சுக்கங்க, ஆண்ட்ரி யமார்க் அவர்கள் தலைமையில தான் நடந்தது. ஸோ, இப்ப அவர்கிட்ட போய் கேட்கும்போது, அவர் 3 கோரிக்கை வச்சிருக்காரு. சாலிடான 3 கோரிக்கை. அதாவது முடிவுகள் எடுத்துட்டு அப்புறம் உட்காந்து பேசலாம் தப்பு தானே. அதனால முதல்ல ரஷ்யாகிட்ட பேசிக்கிறாங்க. இப்போ உக்ரைன் கிட்ட பேசிக்கிறாங்க. உங்களோட நிபந்தனைகள் என்ன? அப்படிங்கிறது போல. முன்னாடிலாம் 10 பாயிண்ட் இருந்ததுங்க. ஆ யார்கிட்ட? உக்ரைன் கிட்ட. 10 பாயிண்ட்ல வச்சிருந்தாங்க. இப்ப அது 3 பாயிண்ட்டா சுருங்கியிருக்கு. பைடன் அவர்கள் காலத்துல 10 பாயிண்ட் இருந்து இப்ப 3 பாயிண்ட்டா சுருங்கியிருக்கு உக்ரைன் கிட்ட. சரி அப்படி என்ன அந்த 3 பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி தரணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நீங்க குடுக்கக்கூடிய செக்யூரிட்டி கேரண்டி தான் நாங்க அமைதி வழிகளில திரும்புறதுக்கான ஒரு அடிப்படை விஷயமா இருக்கும். நீங்க என்ன டீல் வேணா போட்டுங்க. எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி நாங்க நம்புற மாதிரி இருக்கணும். பாயிண்ட். புரியுதுங்களா? அதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்ல. அமெரிக்க அளவே உட்காந்து பேசுனது தான் ஜெலன்ஸ்கி அவர்கள். அதே தான் இங்கேயும் இந்த டீம் பேசிக்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா நெறைய வேலைகள் செஞ்சுக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள. அப்புறம் இருக்கத்தானே செய்யும். இப்போ 300 ட்ரோன்களை ஏவி விட்டுக்கிறாங்களா? அப்புறம் யோசிக்கணுமா இல்லையா? ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி ஓகே. செக்யூரிட்டி கேரண்டி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட அசெட்லாம் யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு தந்துரணும். எங்களுக்கு குடுத்துட்டு எங்க நாட்ட கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணங்கள்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் எடுத்து என்கிட்ட குடுத்துருங்க. இது 2வது பாயிண்ட். இதுதான் இந்த பிரச்சனை முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ரஷ்யா மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான சாங்ஷன்ஸ். மிக பெரும் அழுத்தங்கள், பினான்சியல் சாங்ஷன்ஸ் அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா குடுக்குது. இது போல பல விஷயங்கள் செஞ்சா தான் ரஷ்யா அமைதியா இருப்பாங்க. எங்க மேல எந்த பிரச்சனையும் நடக்காம இருக்கும். ஸோ இதுதான் வழிமுறை. இத செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்களா? இப்போ விட்டாஃப் அவர்கள் ரஷ்யாவுக்கு போறாரு. இப்ப அவர் இத எடுத்துட்டு போய் உங்க பணத்த திருடி வச்சுக்கிறாங்களா? இல்ல ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா? உக்ரைனுக்கு குடுத்துடலாங்களா? அப்படிங்கிற கேட்பாங்களா? இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. செக்யூரிட்டி கேரண்டி கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதோட இருக்குது. இதுக்கு சைனா ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குது. சைனாவோட பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் மேபி இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆண்ட்ரி எம்மார்க் அவர்கள் ஆல்ரெடி சீனாக்கு போய் பேசிக்கிறாரு. மேபி இருக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது 2க்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சா? 3வது ஒரு பாயிண்ட் இந்த சாங்ஷன். சாங்ஷன்லாம் ஈஸ் பண்றதுக்கு எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சாங்ஷன் வந்து பண்ணா பெருமளவுல போட்டு அழுத்தம் கொடுக்கணும் ரஷ்யாக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அப்பதான் வந்து நிரந்தரமான ஒரு அமைதிக்கான வழியா இருக்கும் அப்படிங்களும் இவங்க சொல்றாங்க. அதுக்கு ரஷ்யா எங்க மேல சாங்ஷன் போட்டுங்களா? நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்க மேல சாங்ஷன் போட்டுங்களா? அப்படின்னு போய் விட்டாஃப் அவர்கள் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா இப்ப பிரான்ஸ் தரப்புன்னு சொல்லிட்டாங்க. கூடி பேசினாங்க இல்லையா? ஒரு முடிவுகள் சொல்லிட்டாங்க. ஒரு பாயிண்ட்டை மட்டும் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்.
உக்ரைனை வந்து டீமிலிட்டரைஸ் பண்ணுறதா சொல்கிறீங்களே, ஆளுங்களாம் கம்மி, அந்த பாயிண்ட் எடுத்துருங்க. அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது வந்து தப்பு, அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு வந்துன்னா ஃப்ரான்ஸ் தரப்புலேருந்து அதோட முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு புரியுதா? இதில் ஏதாவது முன்னாடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் தெரியுங்களா, இந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று பேப்பரை விதவிதமாக எழுதி கொண்டு போய் ரஷ்யா கிட்ட ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே பாயிண்ட் தான் அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா சொல்கிற எந்த பாயிண்ட்டையும் அவங்க எழுதலை. இதுதான் இங்கே நடக்குது. கண்டிப்பாக ரஷ்யா இதுக்கு ஒத்துக்கு போகிறதில்ல. ஆனால் அவங்க பெஸ்கோ அவர்கள் தரப்புன்னு என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தாங்க இருக்கோம், பேசுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மாற்றி மாற்றி சொன்னால் யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. சரி, எது எப்படியோ இப்போ நம்ம களத்துக்கு போயில இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. ஏதோ நடந்திருக்குன்றாங்க. பேசினதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்கலாம். இப்போ மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஷ்யா சுமி ஒப்லாஸ்ட்ல தாக்குதல் பண்ணுறாங்க. ரெண்டாவது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பெசர்விகா, ஸோ அந்த பகுதி நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அந்த பகுதியில் தாக்குதல் நடக்கிறதா உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலை, அந்த பகுதியில் தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. சுமி ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணாலும் சில நபர்கள் இறந்துட்டாங்க, பல நபர்கள் காயமடைச்சிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் இப்போ மேப்ல பாருங்க, யுரினிஃப்கா, அதாவது இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்க்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் யுரினிஃப்கா. இந்த பகுதியில் தான் உக்ரைனோட வீரர்கள்லாம் ஒடியாராங்க இல்லையா, தலைதறிக்கு ஒடியான்ட்டு இருக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்தாங்கன்னா கெஸ் வாங்குறது, நின்று ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே தான். ஏன்னா அந்த ஏரியாலாம் ட்ரோன் இருக்கு, ரோட்டில் நின்றுட்டுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓட்டம் பிடிச்சாங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ஏதோ ஒரு பில்டிங்கில் கொண்டு வந்து ஒளிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்புலேருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க ரிகானிசன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே அதிக அளவில் உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து முன்னேறி போய் உக்ரைனோட வீரர்களுக்கு உதவி பண்ணுறது, அதிகமான சப்ளைஸ், இது போல வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க, இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அங்கே ட்ரூப்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. புஸ்கா இல்லை ரஷ்யா எங்கேயாவது ஒடியாராங்கன்னா இந்த இடத்துல தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இப்போ புதுசாக வேறு ஆளுங்க அங்கேருந்து ஒடியாராங்க தலைதறிக்கு அப்படின்னா இந்த இடத்துல அதிகமான நபர்கள் கூடியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது போல ரஷ்யா மிக பெருமளவில் இந்த இடத்துல தாக்குதல் பண்ணுது, அதிகமான சேதங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து செய்திகள் வருது. ஆனால் உக்ரைன் தரப்பு வந்து அது பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. எங்களுக்கு இழப்புகளே இல்லைங்க, சாகிறதுலாம் ரஷ்யன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், துப்பாக்கி எடுத்து சண்டை பிடிக்கிற வரைக்கும் அவங்க உக்ரைனியன், செத்துட்டா ரஷ்யன், அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது போல. ஸோ அதே போல் இங்கே நடக்குதா அப்படின்ற போல கேள்விகள் வருது. என்ன நடக்குதுன்றது தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மாஸ்கோக்குள்ளே தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இதில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி மேலே தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ரிஃபைனரியில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேசிவான ஸ்ட்ரைக் ரஷ்யாக்குள்ளே இன்றைக்கி நடந்திருக்கு. ரஷ்யா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாளைக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா. ஆல்ரெடி ஒடசா பை எல்லாத்துலேயும் லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்க. இது போகவும் இன்னும் பெருமளவில் அட்டாக் நடத்துவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வேறு ஏதாவது பகுதிகளில் என்ன மாதிரியான தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னா இஸ்ரேல் ஆரம்பிச்சிட்டாங்க. அது காசா பகுதியில் இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்குது. காசா பகுதியில் தாக்குதல்னால 8 நபர்கள் கிட்ட இறந்துருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 நபர்கள் இறந்ததா சொல்லிக்கிறாங்க தாக்குதல் பண்ணுறதுனால. இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது மிடில் ஈஸ்டில். இங்கே மட்டும் இல்லை, திரும்பவும் சிரியாவோட தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுபைதா பகுதியிலாம் அந்த த்ரூஸ் கம்யூனிட்டிக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ ஆலவைட்ஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நீங்களே வந்து எங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க தரப்பு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டுங்க, மிக பெரும் ட்விஸ்ட்டு. இந்த சீஸ் ஃபயர்லாம் போடுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அல் ஜுலானி அவர்கள்கிட்ட இப்போ பேர் மாற்றிட்டார் அவர். இந்த ஹெச்டிஎஸோட தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃபோட கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்திச்சு சேர்ந்து இதுமாரி செயல்படலாங்க அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி இணைஞ்சு செயல்பட போகிறாங்க. ஸோ துருக்கி, அமெரிக்கா இந்த பகுதியில் மிக பெரும் அளவில் ஏதோ ஒரு ஒப்பந்தங்களுக்கு வந்துட்டாங்களா, இல்லை இந்த ஒப்பந்தம் தற்காலிகமானது தானா, அதாவது சிரியாவோட வடக்கு பகுதியெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, சிரியாவோட தெற்கு பகுதியில் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல் எங்கள் பாகப்பிரிவினைகள் நடந்திருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஆனால் ஆலவைட்ஸ் தரப்பில் அட்டாக் நடந்திருந்தது இல்லையா, இந்த ஹெச்டிஎஸ் தரப்பு வந்து போய் தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, இது வரைக்கும் பல 100 மக்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கணக்கிலே இல்லை. நம்ம சேனல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன், கண் கொண்டு பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே அதை ஷேர் பண்ணது விட்டுட்டேன். ரொம்ப மோசமான விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல் வந்து பார்த்தா ஹெச்டிஎஸ் தரப்புன்னு சொல்கிறது என்னென்னா மொத்தம் 200 நபர்கள்கிட்ட இறந்துருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு கொடுக்குறாங்க. சில நபர்கள் ஹெச்டிஎஸோட கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் சில நபர்கள் இறந்துருக்குறாங்க. அதே போல் அங்கே கொலைகள் நடந்திருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருதரப்புலையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஆயில் டேங்கர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஈரான் பெருமளவில் வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வருமானத்தை தடுக்கும் விதமாக அந்த ஆயில் டேங்கர்லாம் அணைகட்டி அப்படியே கட்டுப்பிடிச்சி வச்சுக்கலாமா, நம்மளே தூக்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிறத பெருமளவில் ட்ரம்ப் அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறதா
செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இது நடக்குன்ற பட்சத்துல ஈரானோட நேவல் படை, அவங்களுக்கு துணையா ரஷ்யா அண்ட் சீனா இவங்கலாம் இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நேவல் பிளாக்கெட் எப்படி ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேவல் பிளாக்கெட் செங்கடல்ல போடுறாங்களோ, அதே போல இந்த பெர்ஷியன் கல்ஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப், காஸ்பியன் சீல பண்ண முடியாது. பெர்ஷியன் கல்ஃப், இந்தியன் ஓஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த பகுதியில் வந்து நேவல் பிளாக்கெட் போடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதே சமயத்தில் நம்ம மரிஷியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில தீவுகள் வந்து பார்த்தா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது போல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே அதுக்கு லிங்க் ஆனதுதானா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல வந்துட்டோம்னா தொடர் தீவிரவாத தாக்குதல் பிஎல்ஏ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. அவங்க தான் அப்படின்றது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. கடைசி அடுத்தது பயில பார்ப்போம். ஆனா மேற்கு மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஏ அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, இந்த பலுச் லிபரேஷன் ஆர்மி. ஏன்னா இந்த பலுச்சிஸ்தான்லேயே பல கும்பல்கள் இருக்காங்க, பல டீம்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு டீம் பிஎல்ஏ, அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கு, 800 நபர்கள் பேசஞ்சர் ட்ரெயினை. ஸோ அதை தாக்குதல் பண்ணி அதை தடம்புரல வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பிணை கைதிகளை எடுத்து வச்சுக்கிறாங்க கைபர் பக்துன்குவா பகுதியில் அப்படிங்கள சொல்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும், இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு ராணுவ ஆக்ஷன் எடுப்பாங்களா, எப்படி அந்த மக்கள்லாம் மீட்டு வருவாங்களா, இல்லை எப்படி பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இல்லை மிக முக்கியமான நபர்கள்லாம் அந்த வண்டியில் போகிறாங்கன்னு தெரிஞ்சு ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இந்த பிராந்தியம் முழுவதும் பதட்டமாக இருக்குது அப்படிங்களா மாற்று கருத்தில். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.